யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது 1977 ஆண்டு. 1977 மொத்தம் 60 படங்களுக்கு மேலே வந்தது. 60 படங்களில் வந்தாலும் மக்கள் திலகத்திற்கு 3 படங்கள் தான். முதல் படம் நவரத்னம். அது ஏபி நாகராஜன் தயாரிப்பில் வெளிவந்த படம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி வெளிவந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்று போல் இன்றும் வாழ்க. இன்று போல் இன்றும் வாழ்க மே மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அந்த அடுத்தது மீனவ நண்பன் ஸ்ரீதரோட டைரக்ஷனில், கதை வசனம் ஸ்ரீதர், முத்து என்டர்பிரைசஸ். இந்த படத்துக்கு தான் இது வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தான் அதிகபட்ச சம்பளம் வாங்கினார் எம்ஜிஆர். அவன் ஒரு சரித்திரம் வந்து சிவாஜி கணேசனுக்கு மொத்தம் 5 படம். அதில் ஜனவரி பொங்கலுக்கு அவன் ஒரு சரித்திரம், தீபம் ஜனவரி 26 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இளைய தலைமுறை வந்து அதுவும் வந்துச்சு. சித்ரா, கிரவுண்ட், புனேஸ்வரி, பழனியப்பால் வந்தது. இது ஒரு பெரிய வெற்றி அடையலை. நாம் பிறந்த மண் தான் இந்த ஆண்டின் தோல்வியான படம். வின்சென்ட் டைரக்ஷனில் வந்த படம். இதில் கமல்ஹாசன் வேறு நடிச்சிருக்காரு. அண்ணன் ஒரு கோயில் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் வந்த ஒரு வெற்றி படம். 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சாந்தி, கிரவுண்ட், புனேஸ்வரி மற்றும் 9 தேட்டரில் ஓடிச்சு. 16 வயதினிலே நம்ம பாரதி ராஜா எடுத்த படம். 16 வயதினிலே சில்வர் ஜூப்ளி வரைக்கும் ஓடிச்சு. ஆட்டுக்கார அலமேலும் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு. இதுவும் சில்வர் ஜூப்ளி ஓடின படம். நல்ல ஹெவி வசூல் தான். அவர்கள் பாலச்சந்தர் எடுத்த படம். இது அந்த அளவுக்கு ஓடலை. நல்ல எதிர்பார்த்த படம். ரஜினி, கமல் எல்லோரும் இருப்பாங்க. அவர் எனக்கே சொந்தம். இந்த படத்தில் பாடல்கள் நம்ம இளையராஜா. ஆனால் அவளை ரசிக்க முடியாத அவ்வளோ பெரிய அளவில் ஒரு பாட்டும் இல்லை. ஒரு பாட்டு மட்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு ஆசையும் பெரிய அளவில் வெற்றி அடையலை. ஆளுக்கு ஒரு ஆசை. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டு சிந்திய ரத்தம். இது வந்து கொஞ்சம் கர்ணனோட படம். கவர்ச்சியாக இருக்கும். கவர்ச்சிக்காக இந்த படம் ஓடிச்சு. அண்டு சிந்திய ரத்தம் இது கொஞ்சம் போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க. ஆடுபுலி ஆட்டம் வந்து நம்ம ரஜினி, கமல் நடித்த படம். ஆடுபுலி ஆட்டம் இந்த படமும் ஓரளவு நல்ல வெற்றி பெற்ற படம் தான். அடுத்தது பட்டின பிரவேசம், பாலச்சந்தர் டைரக்ஷனில் வந்த படம். இந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை. வால் நிலா இல்லைன்னு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. 6 புஷ்பங்கள் ரஜினி, விஜயகுமார் நடித்த படம். இந்த படமும் எதிர்பார்த்த அளவு போகல. உயர்ந்தவர்களும் பெரிய அளவு வெற்றி அடையலை. உயர்ந்தவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா காயத்ரி. இது கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. காயத்ரி வந்து நம்ம ரஜினி, ஜெய்சங்கர், ஒரு வித்தியாசமான கதை. ஸ்ரீதேவி கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் படம். கவிக்குயில் படு ஃபெயிலியர். கவிக்குயில் சிவகுமார் நடித்த படம். சிவகுமார் நடித்து அந்த பாட்டு பாலமுரளி கிருஷ்ணா பாட்டு நல்லாயிருக்கும். சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு ஒரு பாட்டு இருக்கும். கியாஸ் லைட் மங்கம்மா எங்கம்மா ஓடிச்சு இந்த படம்லாம். கியாஸ் லைட் மங்கம்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. எல்லாம் படங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் படங்கள் பெரிய வெற்றி ஒன்றும் அடையலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். இது அருமையான படம். பீம்சிங் டைரக்ஷனில் நடிகை லக்ஷ்மி நல்ல பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. சொர்க்கம் நரகம் தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு ஃபெயிலியர் படம். இது ஏற்கனவே வந்த கதையை தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாலாபிஷேகம் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் வந்த படம். கொஞ்சம் ஓரளவு வெற்றி பெற்ற படம் தான் இந்த படம். நல்லா ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புவனா ஒரு கேள்விக்குறி. இது வந்து நம்ம SP முத்துராமன் டைரக்ஷனில் வந்த படம். சிவகுமார் வில்லனாகவும் ரஜினி கதாநாயகனாகவும் நடித்து வெற்றி பெற்ற படம். நல்லாயிருக்கும் படம். பெண் ஜென்மம் எந்த ஜென்மம் எடுத்ததோ தெரியல. நமக்கு வந்து அது படம் ஓடின மாதிரி தெரியல. பெண்ணை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பெண்ணை சொல்லி குற்றமில்லைன்னு நமக்கு தெரியாது. தேடி பிடிச்சி தான் எடுத்தோம். கிருஷ்ணலீலா சிவகுமார் நடித்த கடைசி புராண படம் இதுதான். இதுக்கப்புறம் அவர் புராண படமே வேண்டான்னு ஒதுங்கிட்டார். ஏன்னா படம் படுதோல்வி. தூண்டில் மீன் மோகனும் லட்சுமி நடித்த படம். மோகன் முதல் கணவர் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் 2 பாடல்கள் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் நவரத்னம் ஏபி நாகராஜன் படம். நவரத்னம் வந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி வந்துச்சு. இந்த படம் வந்து கலெக்ஷனில் வந்து சென்னையில் வந்து 198 நாள் மொத்தம் எல்லா தேட்டரும் சேர்த்து 9,07,000. இது பெரிய கலெக்ஷன் இல்லாட்டாலும் ஓரளவு நல்ல கலெக்ஷன். ஒரு 100 நாள் படத்துக்குள்ள கலெக்ஷன் வந்துட்டு. மதுரை தங்கத்தில் முதல் வார வசூலில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. 83,868. அந்த வசூலில் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த படமும் அடிக்கலை. அடுத்தது மதுரை தங்கத்தில் 62 நாள் ஓடி பெற்ற வசூல் 3,34,497 ரூபா. இது நம்ம பட்டிக்காடப்பட்டினம் 75 நாள் வசூலுக்கு ஈக்குவலாக வந்தது. 62 நாள்லேயே வந்துருச்சு. ஆக இது பாருங்கள், 84 நாளில் 3,71,000. ஆனால் 64 நாளில் 3,34,000. நல்ல வசூல். அது 100 நாள் ஓடி இருக்கலாம். ஆனால் தூக்கிட்டாங்க. தில்லானா மோலாமல் ஏபி நாகராஜன் எடுத்த படம் தான். 132 நாளில்
3,47,000. ஆனால் படம் வந்து ஏபி நாகராஜன் படத்தில் வந்து இதான் அதிகம். நவரத்னம். சிவாஜியை வைத்து படம் எடுத்தேன், நான் படம் எடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. காரணம் அதான். குறுகிய காலத்தில் நல்ல படம் பார்த்துட்டாரு நவரத்னம் படத்தில் ஏபி நாகராஜன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிச்சாக்காரன் வசூலே தீபம் நெருங்க முடியல. ரிச்சாக்காரன் வந்து 71 வந்த படம், தீபம் 77 வந்த படம். இது இன்று போல் இன்று நாளுக்கு வந்து சென்னையிலேருந்து 15,29,000 வசூல் பெற்றது. தேவி பாரிசில் மட்டும் 100 நாள் 8 லட்சத்தை தாண்டிச்சு. 8,23,000. 8 லட்சத்தை தாண்டின படம் சொற்ப படங்கள் தான், 3-4 படங்கள் தான் இருக்கும். அதில் ஒன்று இன்று போல் இன்றும் வாழ்க. அப்புறம் திருச்சி பேலஸில் 101 காட்சிகள் அரங்கம் நிறைஞ்சது. திருச்சி பேலஸில் தொடர்ந்து 101 காட்சிகள். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவி பேலஸில் 100ஆவது நாள் விளம்பரம். பழனியப்பால் ஓடலை, ஷிஃப்டிங் தான் பழனியப்பால். ஆக தேவி பேலஸில் 100 நாள் தொடர்ச்சியாக ஓடிச்சு. மீனவ நண்பன் ஆகஸ்ட்டில் வந்த படம். முத்து என்டர்பிரைசஸ் படம். இந்த படத்துக்கு தான் எம்ஜிஆர் அதிகபட்ச சம்பளமாக 30 லட்சத்தை தாண்டி வாங்கினார். 35 லட்சம் வரைக்கும் வாங்கினான்னு சொல்கிறாங்க. மீனவ நண்பன் வந்து இலங்கையில் வெளியாகும் போது இருந்த கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டம். இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு, நிறைய தேட்டரில் ஓடிச்சு மீனவ நண்பன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனவ நண்பன் வசூலும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்ல வசூல். 17 லட்சத்து சொச்சம் வந்திருக்கு சென்னையில். ஆக பல ஊர்களில் வந்து மீனவ நண்பன் வந்து நல்ல வசூல் பெற்றது. சிந்தாமணியில் மட்டும் 4,46,000. அப்புறம் பாருங்களேன், ஆட்டுக்கார அலமேலை விட கம்மியாக தான் வந்திருக்கு அண்ணனூர் கோயில் மதுரையில். 70 நாள் வசூல்லே பாருங்கள் வித்தியாசம் தெரியுது. தூத்துக்குடியில் 1,35,000. உரிமை குரலுக்கு அடுத்த வசூலி தான் மீனவ நண்பன். அவன் ஒரு சத்திரம், சிவாஜி கணேசனுக்கு அவன் ஒரு சத்திரம் பொங்கலுக்கு வந்து படு ஃபெயிலியர் ஆகிட்டு, அதோட அவன் ஒரு சத்திரம் மெட்ராஸில் வந்து ரொம்பவும் சுமாராக தான் ஓடிச்சு. மெட்ராஸில் அது ஓடின நாட்களை பாருங்களேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பைலட்டில் 28, கிருஷ்ணாவில் 21, அசோக்கில் 14, நூர்ஜஹானில் 21. அவ்வளோதான் ஓடிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தீபம். தீபம் வந்து ஜனவரி 26 வந்து இது ஓரளவு வெற்றி பெற்ற படம் தீபம். தீபம் நல்லா ஓடிச்சு. ஆனால் வசூலை பொறுத்த வரைக்கும் மீனவ நண்பன் பக்கத்தில் வர முடியல. கிட்டத்தட்ட 100 நாளில் பெற்ற வசூல் 3,59,000 101 நாளில். ஆனால் மீனவ நண்பன் 4,46,000 வந்துச்சு. ஆக அடுத்தது இளைய தலைமுறை முதல் 2 வார வசூல் தங்கத்தில் தான் வந்துச்சு. நல்ல வசூல் 1,39,000 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஓடலை, அதுக்கப்புறம் படம் விழுந்துருச்சு. இருந்தாலும் மதுரையில் வந்து ரெக்கார்டு வச்சது நவரத்னம் தான். நவரத்ன வசூலை யாராலும் அடிக்க முடியல. இளைய தலைமுறை இது ஓரளவு 2 வார வசூலில் இவ்வளோ வசூல் வந்தது பெரிய ஆச்சரியம்தான் இளைய தலைமுறை. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் ரொம்ப எதிர்பார்த்த படம் இளைய தலைமுறை. ஆனால் ஓடலை, அப்படி இதாகிட்டு. நாம் பிறந்த மண் வந்து நம்ம வின்சென்ட் டைரக்ஷனில் வந்த படம் நினைக்கிறேன். படம் வந்து படு ஃபெயிலியர் ஆகிட்டு. சரி, கமல் வேறு இருக்கார். இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் தேட்டரில். ஏண்டா பார்த்தோன்னு ஆகிப்போச்சு. ரொம்ப பெருத்த அருவியாக இருந்துச்சு. மாறி என்னமோ எமோஷனல் காட்சிகள்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணனூர் கோயில் இது ஒரு நல்ல படம், நல்ல டீசெண்டாக இருக்கும் படம். டைரக்ஷன் விஜயன். படம் 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இது அந்த ஆண்டின் சிவாஜி கணேசன் மிகப்பெரிய வெற்றி படம் அண்ணனூர் கோயில் தான். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம். தீபாவளிக்கு வந்துச்சு. தீபாவளிக்கு வந்து நல்ல வெற்றியை பெற்றது இந்த படம். ஆனாலும் வசூல் வந்து பார்த்திங்கன்னா மீனவ நண்பனை விட கம்மி தான். 3 லட்சத்தி மொத்த வசூல் 3,83,000 என்னமோ வந்திருக்கு. மீனவ நண்பன் 4,46,000. 16 வயது நிலை இது வந்து பாரதி ராஜா எடுத்த முதல் படம். கலரில் வேறு எடுத்திருந்தார். அருமையான பாடல்கள். இளையராஜா படம் வந்து எங்கேயோ போயிட்டு முதல் வாரத்தில் கூட்டமே கிடையாது. அதுக்கப்புறம் மவுத் டாக் மூலமாக படம் சில்வர் ஜூப்ளி வரைக்கும் ஓடிச்சு. 200 நாள் வரைக்கும் ஓடிச்சு. வசூலும் கிட்டத்தட்ட 1 கோடி நெருங்குச்சின்னு சொன்னாங்க. ஆட்டுக்கார அலமேலும் நல்ல பயங்கர ஹிட் படம் தான். ஆட்டுக்கார அலமேலும் வெள்ளி விழா தான். மதுரையிலேயும் வெள்ளி விழா ஓடிச்சு, நிறைய தேட்டரில் ஓடிச்சு. ஆட்டுக்கார அலமேலும். புவனா ஒரு கேள்விக்குறி வந்து டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். இதுவும் அருமையான படம். புவனா ஒரு கேள்விக்குறி. நம்ம ரஜினி, சிவகுமார். ரஜினி நல்லவனாக நடிச்சிருப்பார், சிவகுமார் வில்லனாக வருவார். பாடல்கள் நல்லாயிருக்கும். பெருமைக்குரியவள் படத்துக்கு பெருமை சேர்க்கவில்லை, ஏதோ போச்சு படம், அவ்வளோதான். பாலாபிஷேகம் இது நல்லா ஓடிச்சு. இந்த பாலாபிஷேகம் கேஎஸ் கோவலட்சுமி தயாரிப்பில் வந்த படம். படம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், நல்லா போச்சு. சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம நடிகை லட்சுமி நடித்த படம். நம்ம பீம்சிங் டைரக்ஷனில் ஜெயகாந்தன் கதையில்
அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். பட்டினப்பிரவேசம் நம்ம பாலச்சந்தர் படம். பாலச்சந்தர் தயாரிப்பில் வந்த படம் வானிலா நிலா இல்ல அந்த பாடல் ஒன்று தான் சூப்பராக இருக்கும். படம் சுமார் தான். சொர்க்கம் நரகமும் ஃபெயிலியர் தான். தேவர் ஃபிலிம்ஸ் படம். தேவர் ஃபிலிம்ஸ் தண்டாதமணி ஃபிலிம்ஸ். கேஸ் லைட் மங்கம்மா எங்கம்மா வந்துச்சு ஏதோ வந்திருக்கு. சரி காயத்ரி இந்த படம் நல்லாயிருக்கும். நம்ம ரஜினியும் ரஜினி வில்லனாக வருவார். ஸ்ரீதேவியோட படம் விறுவிறுப்பாக போகும். கவிக்குயில் வந்து பாடல்கள் சின்ன கண்ணன் அழைக்கிற அந்த பாட்டு ஒன்று நல்லாயிருக்கும். உயர்ந்தவர்கள் படு ஃபெயிலியரான படம் உயர்ந்தவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு புலி ஆட்டம் வரவும் நல்லா ஓடிச்சுன்னு சொன்னேன். ஆடு புலி ஆட்டம். அப்புறம் பாருங்கள் ஆளுக்கு ஒரு ஆசை. இது எல்லாமே அவ்வளோதான் வந்து போச்சு. அவ்வளோதான் கணக்கில் ஏறிக்கிட்டு 60 படம் கணக்கில் 60 தாண்டினதில் வந்துடுச்சு. இந்த படம் ஓரளவு வெற்றி பெற்ற படம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எனக்கே சொந்தம் எல்லாம் பார்த்துட்டோம். தொடர்ந்து வந்த படங்கள் வந்து அவர்களும் நம்ம பார்த்துட்டோம். அவர்கள் வந்து சுமாரான படம் ஓரளவு நல்லா படம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் படம் பெரிய வெற்றி அடையலை. மதுர கீதன்னு ஒரு படம். இது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. முருகன் அடிமை முத்துராமன் கேஆர் விஜயா நடித்த படம். இந்த படமும் பெரிய அளவில் ஓடலை. கிருஷ்ணலீலா தான் சிவகுமாருக்கு படம் ஃபெயிலியர்னு சொன்னேன். அப்புறம் பெண் ஜென்மம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு பெண் ஜென்மம். அப்புறம் தூண்டில் மீன் இதுவும் பார்த்துட்டோம். மோகனும் லட்சுமி நடித்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தாளமாக இது எல்லாமே பார்த்துட்டோம். சரி நேயர்களே, நாம் வந்து 1977 சாதனை புரிந்த படங்கள் மக்கள் திலகத்தின் மீனவ நண்பன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம். 1 கோடியை தாண்டி வசூல் பெற்ற படம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.